எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது. கார்த்தால சீக்கிரமா எந்திரிக்கணும். முடிஞ்சதுன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிந்துருங்கன்னு சொல்லுவேன். எந்திரிந்துட்டு கொஞ்சோண்டு உப்பை போட்டு தலைக்கு, அதாவது எல்லாரும் கங்கா ஜலம் இருந்ததுன்னா கங்கா ஜலம் கொஞ்சம் ஊற்றிங்கோ. ஊற்றிட்டு தலைக்கு குளிச்சுடுங்கோ. குளிச்சுட்டு வந்துட்டு கண்டிப்பாக சூரிய உதயத்தினப்போ அர்க்கியம் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு பண்ணணும். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணுங்கோ. சரியா, அது ரொம்ப முக்கியம். சித்திரை மாதமே உகந்தது அவருக்கு தெரிஞ்சது தானே இல்லையா, அதனால. ஏன்னா சூரியனே அப்படி தானே உச்சமாகிறார், அதனால சொல்கிறது. ஸோ அதை பண்ணுங்கோ. முடிஞ்சதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சவுக்கி தெரியும் இல்லையா, ஒரு ஒரு பலகை மாதிரி எடுத்துட்டு அதில் சிவப்பு கலர் துணியை விரிச்சுண்டு அதில் வந்து விநாயகர், மகாவிஷ்ணு, பெருமாள், அம்பாள் சேர்ந்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே தான், இல்லை விக்கிரகம் வச்சுருந்தாலும் ஓகே தான், எப்படி இருந்தாலும். ஆனால் அம்பாள் வந்து மகாவிஷ்ணுவுக்கு இடது பாகத்தில் இருக்கணும். வலது பக்கம் நீங்கள் கலசம் வைக்க போகிறேன். அது எல்லாம் கோலம் போடுறதெல்லாம் மறந்துடக்கூடாது. விநாயகர் பிடிச்சி வைக்க மறக்கப்படாது. முதலே நான் விநாயகர்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். எதுவுமே இல்லை, விநாயகர் சிலையெல்லாம் என்கிட்ட இல்லைன்னா பிடிச்சி வச்சுருங்க. கிட்டத்தட்ட 5 வகையான பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்புறம் அதே மாதிரி கலசம் வைக்கும்போது இதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு கொஞ்சம் காசெல்லாம் போட்டு மாவிலை வச்சு கும்பம் மாதிரி தேங்காய் வச்சு அதில் எல்லாம் மஞ்சள் தடவிக்கணும், குங்குமம் போட்டெல்லாம் வச்சுக்கணும், அது வச்சிடணும். ஓகேவா? முடிஞ்சதுன்னா கொஞ்சம் அரிசி, உப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பருப்பு, இந்த மாதிரி வீட்டில் இப்போ கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நிரத்தி வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்மளுக்கு தனதானியம் அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்படுற பூஜை இது. ஸோ இது சிம்பிளாக தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப கிராண்டாலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக பண்ணினா போதும். மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கணும். அதில் மங்கள பொருட்கள் எல்லாம் இருக்கணும்னு வச்சுங்க. வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பழம் இதெல்லாம் இருக்கணும். விளக்கேற்றணும். மெயினாக விளக்கு வந்து வலது பக்கம் இருக்கணும். பெருமாளுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற மாதிரி வைக்கணும், இல்லை முன்னாடி வைங்கோ. இடம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லலாம். அஷ்டோத்திரம் சொல்லி பண்ணுறது ரொம்ப விசேஷம், அதை பண்ணுங்கோ. இல்லை சகஸ்ரநாமமே பண்ண தெரியும் எனக்குன்னா பண்ணுங்கோ. இல்லைன்னா கூகுள் பாபாவை தட்டி விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கையில் வந்துடும். அதை போட வேண்டியது, இங்கே அர்ச்சனை பண்ண வேண்டியது. பூக்களை பிச்சு பிச்சு போடாதுங்கோ. எனக்கு வந்து 10 பூதாமா கிடைச்சதுன்னா 108 பண்ணுறேல, 12 தடவைக்கு ஒரு தடவை ஒரு பூவை போட்டேன்னா 9 பூ. ரொம்ப ஈஸி. அப்படி பண்ணுங்க. சுவாமி எனக்கு ஒவ்வொன்றுக்கும் நீ ஒரு பூ போட்டு தான் ஆகணும்னு சுவாமி சொல்லவே இல்லை, புரியறதா? அதனால் அப்படி பண்ணுங்கோ. பண்ணதுக்கப்புறம் நிவேத்தியம் ஏதாவது வச்சு பண்ணுங்கோ. சிவப்பு கலரில், வெள்ளை கலரில், பால் பாயசம் ஆகட்டும், கேசரி ஆகட்டும், இப்படி பண்ணால் ரொம்ப நல்லது. அதை பண்ணுங்கோ. வச்சுட்டு பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுங்கோ முடிஞ்ச அளவுக்கு. அன்றைக்கி தயிர் சாதம் தான் ஆற்றுல இருக்குன்னா தயிர் சாதம் பண்ணி, சும்மா முடிஞ்சதுன்னா கிரேப்ஸ் ஒரு 10 போட்டு மேலே மாதுளம் பழத்தோட இருந்ததுன்னா ஓகே, அதெல்லாம் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதை பண்ணினதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு புறப்படுறவா இருப்பா. எப்போ வந்து வாங்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர்